டாக்டர் பிளஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பவர்களே. டாக்டர் பிளஸ் மெய் என்பவர்களே, இந்த தொப்பை ஆண் பெண் இருபாலருக்குன்னு சொல்றேன். அப்படியே வயிறு பெருத்துருச்சு, ஒன்றும் செய்ய முடியல, என்ன செய்யறது? இத ரொம்ப ஃபேட்டா ஆயிட்டேன், வயிறே இவ்வளவு ஃபேட்டா இருக்கு அப்படின்லாம் புலம்பி தவிக்கிறீங்க இல்லையா? சுருக்கமான எளிய வழி. சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். ஒரு இனிப்பான பானம், எலுமிச்சம்பழம் இருக்கு பார்த்தீங்களா? எலுமிச்சம்பழத்தை அந்த சாரை புழிஞ்சு விட்டுருங்க, அந்த தோலை மட்டும் எடுத்துங்க. ஒரு 2 எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சம்பழத்தை 2ஆ பீஸுங்கன்னா 4 பீஸ் வந்துடும். 2ஆ கட் பண்ணிங்கன்னா தோலை புழிஞ்சிட வேண்டியது. இது சாரை புழிஞ்சிட்டு தோலை மட்டும் எடுத்து இந்த 2 எலுமிச்சம்பழத்துடைய தோலையும் பொடி பொடியாக வெட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 20 பீஸ் 30 பீஸாக வெட்டி அப்படியே வெந்நீரில் ஒரு 500 ml வெந்நீர், இல்லை 1 லிட்டர் கூட போடுங்க, தப்பு இல்லை. 1 லிட்டர் ஓகே. நல்லா கொதிக்க விடுங்க, நீண்ட நேரம் கொதிக்கட்டும். அதில் 1 ஸ்பூன் சுக்குத்தூளை போட்டுருங்க. 1 லிட்டர் தண்ணி வந்து 300 மில்லி குறையணும், 3/4 லிட்டரா மாறணும். 1 லிட்டரு 3/4 லிட்டரா மாறணும். 700 ml மாறணும். 700 ml மாறிடுச்சுன்னா வேற ஒண்ணுமே இல்லை. அதில் எலுமிச்சம்பழத்தோல் மட்டும் போட்டு வேக விட்டுறீங்க. நீங்க 1 லிட்டர் தண்ணிக்கு 2 எலுமிச்சம்பழம், 2 எலுமிச்சம்பழத்தோட தோலை போட்டு நல்லா கொதிக்க விட்டுறீங்க. அதை 700 ml ஆக்கிட்டீங்க. இப்போ அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறீங்க. அந்த தண்ணியில அதாவது இதுல வந்து கொதிக்கும் போதே 1 ஸ்பூன் சுக்குத்தூளை போட்டுருங்க. ஒரு பெரிய டீஸ்பூன் இருக்குல்ல, அதுல வந்து 1 ஸ்பூன் சுக்குத்தூள் போட்டுறணும். போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். அப்ப இதுல கொதிக்க விட்டோம்னால 200 ml அதுல இருந்து வடிச்சு எடுத்துக்கணும். இந்த 200 ml வடிச்சு எடுத்து, இது வந்து வெறும் வயிற்றுல சொல்றேன், தொப்பை உள்ளவங்க தொப்பை போறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணாம தொப்பை போறதுக்கு. பனங்கருப்பட்டி, பனை வெல்லம், பனங்கருப்பட்டியோட சிறப்பு பனை வெல்லம். பனை வெள்ளத்தை இனிப்புக்கு போட்டு நல்லா ஆத்திரணும். பனை வெல்லம் எவ்வளவு இனிப்பு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுங்க, தப்பே கிடையாது. நல்லா ஆற்றணும். ஆற்றி காலைல வெறும் வயிற்றுல குடிச்சிருங்க. சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு வேளை இதே மாதிரி, காலையில் 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு. இந்த காயை வச்சுருந்தீங்களா, பாதியை வந்து காலையில் குடிச்சிருங்க. 300 ml காலையில் குடிச்சிருங்க, 350 ml, மிச்சம் 380 ml சாயங்காலம் 6 மணிக்கு குடிச்சிருங்க. இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கனாலே ஒரே வாரத்தில் உங்க தொப்பை சரியறத நீங்க பார்க்கலாம். ஒரு வாரத்திலேயே 48 நாள் குடிச்சிட்டீங்கன்னா தொப்பை இருந்த இடம் தெரியாது. அடிவயிறு உங்களுக்கு இங்க இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேத்துக்கு கீழே அடிவயிறு தெரியாது. இப்போ தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு 30 நாள்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு வகை. இதே தண்ணியில நீங்க வந்து சுக்கு போடுறீங்கல்ல, புதினா இலையும் சேர்த்து போட்டீங்கன்னா, புதினா இலை ரொம்ப போடக்கூடாது, 5 இலைக்கு மேல போடவே கூடாது. புதினா இலையும் ஒரே ஒரு அன்னாசி பூவும் சேர்த்து போட்டீங்கன்னா இன்னும் அபரிமிதமா வேகமா குறையும். ஆனா கர்ப்பிணியா இருக்கிறவங்க இந்த வேலையை செய்யக்கூடாது. சரியா? அவ்வளவுதான். எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்கள் ஆகாது. இந்த நேரம் பண்ண தொப்பை குறையணும்னா எண்ணெயில பொரிச்ச ஐட்டம் சாப்பிடக்கூடாது. இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லிடுறேன், 6 மணிக்கு சூரியன் மறைந்த பிறகு எதுவுமே சாப்பிடக்கூடாது. கண்டிஷனா இருக்கணும். தொப்பை குறையணும்னா 6 மணிக்கு இதை குடிச்சிட்டீங்கன்னா அதான் லாஸ்ட். அதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எவ்வளவு வேணாலும் நீங்க 5 மணிக்கு அள்ளி கொட்டிக்கங்க உள்ள. ஆனா எண்ணெயில பொரிச்ச ஐட்டம் ஆகாது. மாவு ஐட்டம், புரோட்டாலாம் தொடவே கூடாது. மைதா மாவெல்லாம் உள்ள போயிடவே கூடாது. எதுக்காகும்? எண்ணெயில போட்டு எடுக்கிற ஐட்டம் உள்ள போயிடவே கூடாது. தொப்பை குறையணும்னா வேற என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எவ்வளவு காய்கறி, எவ்வளவு சாப்பாடு என்ன வேணாலும் சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த பிரியாணி, சிக்கன், மட்டன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொற்றக்கூடாது. முட்டையெல்லாம் தொற்றக்கூடாது. டீ காபி சுத்தமாவே ஆகாது. எக்ஸசைஸே பண்ணாம தொப்பையை குறையிறதுக்கான வழி, எளிய வழியை சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் 30 நாள் கரெக்டா இருந்து பாருங்க. 6 மணிக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது.
தூக்கம் வருமா சார்? வராட்டியும் பரவாயில்ல, கண்ணை மூடிட்டு கிடங்க. 2 நாளைக்கு படுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 மணி நேரம் தூக்கம் வராமல் இருக்கும். அப்புறம் 11 மணிக்கு அந்த சோர்விலேயே தூங்கிடுவீங்க. காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா உடம்பு அமிர்தமாக இருக்கும். ஆஹா, இப்படி ஒரு இன்பத்தை பார்க்கலன்னு அவ்வளோ ஃப்ரீயாகுங்க இரவு அப்போ சுகர் கம்ப்ளைண்ட்டாக உள்ளவங்களாம் என்ன சார் பண்ணுறது? நாங்கள் கஞ்சி சோறு வச்சுருங்க. அதை நைட்டில் குடிக்காதீங்க தயவு செஞ்சு. 6 மணியோட முடிச்சிருங்க. வயிறு முட்டை கஞ்சியை குடிச்சிட்டு பேசாமல் விட்டுருங்க. நிறைய குடிங்க. சீரகம் போட்ட கஞ்சி, அதாவது 1 டம்ளர் அரிசி போட்டால் 1/4 டம்ளர் சீரகம் போடணும். அப்படி போட்டு கொதிக்க வச்ச கஞ்சியை சோத்தை குடிங்க. குடிச்சிட்டு விட்டுருங்க. எல்லாருமே சொல்கிறேன், எல்லாத்துக்குமே கஞ்சி அதாவது எளிய உணவு. சீரக கஞ்சி என்ன பண்ணும்? இருக்கிறதெல்லாம் வலிச்சு வெளியே எடுத்துடும். இரவுல அதை சாப்பிட்டு படுங்க. லிவர் எம்டியா ஃப்ரீயாக இருக்கும். நைட்டில் தான் தம் டீ சாப்பிட்டுட்டு இருப்பான் நம்ம ஆள். அப்புறம் எப்படி வழங்கும்? டீ காபி ஆகவே ஆகாது. ஒரு 30 நாள் மட்டும் நான் சொன்ன மாதிரி இருந்து பாருங்க. எந்த எக்ஸசைஸும் பண்ணாமல் நடக்க கூட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி மட்டும் நீங்கள் இரவு சாப்பாட்டை மட்டும் எல்லாம் தவிர்த்துட்டு கஞ்சி சோறை மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நீங்கள் பேசாமல் விட்டுருங்க. என்ன நடக்குன்னு பாருங்க. அது 7 மணிக்குள்ளே கஞ்சி சோறு முடிச்சிடணும். நீங்கள் அதுக்கு மேலே 7 மணிங்கிறது அதிகம் தான். 6:30க்கெல்லாம் முடிச்சிடணும். 12 மணி நேரம் அந்த உடம்பு ஃப்ரீயாக கிடக்கும். தினமும் ஒரு 30 நாள் மட்டும் அன்பர்களே கரெக்டாக செஞ்சுருங்க. தோழர்களே, தோழிகளே, கரெக்டாக செய்யுங்க. எக்ஸசைஸ் எவ்வளோ வயசாயிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எக்ஸசைஸே பண்ணாமல் உங்களுடைய தொப்பை கரடுதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள் எனக்கு. இந்த டாக்டர் ப்ளஸுக்கு உங்களுடைய பதிவை போடுங்க. அற்புதம், ஆனந்தம்.